மலேசியாவின் மூத்த பல்கலைக்கழகமான மலாயா பல்கலைக்கழகம் வழக்கத்திலுள்ள UPU முறையுடன் சத்து என்ற இரண்டாவது சேர்க்கை முறையையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. UPU என்பது அரசாங்க நிதியுடன் மாணவர்களை திறமை மற்றும் உறுதிப்பத்திர நடவடிக்கையின் அடிப்படையில் பொது பல்கலைக்கழகங்களில் சேர்க்கும் முறையாகும். இதில் மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் கல்வி பெறுகின்றனர். மாறாக சத்து என்கிற இப்புதிய முறை முழுக்க தனிப்பட்ட நிதியில் கல்வி செலுத்தக்கூடிய மாணவர்களுக்கானது. இது திறமை அடிப்படையில் அமைகிறது என பல்கலைக்கழகம் கூறினாலும் நிதி வசதி உள்ளவர்களுக்கே வாய்ப்பு தரப்படுவதாக விமர்சனங்கள் எழுவதாக கூறியுள்ளார் உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் ராமசாமி. MCA உள்ளிட்ட அமைப்புகள் முக்கியமான கேள்விகளை முன்வைக்கின்றன. பழைய UPU முறை நல்லபடியாக இயங்கிக் கொண்டிருக்கையில் புதிய முறைக்கு அவசியம் வந்ததேன்? திறமை அடிப்படையிலானது என்றால் ஏழை மாணவர்கள் ஏன் வாய்ப்புகளை இழக்க வேண்டும்? மருத்துவம், பல் மருத்துவம் போன்ற செலவுகள் அதிகமான படிப்புகளில் பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படுகிறதா என அவர் வினவியுள்ளார். இதனிடையே பல்கலைக்கழகம் இதற்கு தெளிவான பதிலை இன்னும் வழங்கவில்லை. பொது பல்கலைக்கழகம் என்பதால் வரி செலுத்தும் மக்களின் நலனும் சமூக சமத்துவமும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது மிகவும் அவசியம். எனவே சத்து முறை உண்மையில் திறமை அடிப்படையிலானதா அல்லது பணம் உள்ளவர்களுக்கான ஒரு வாய்ப்பா என்பதை விரிவாகவும் வெளிப்படையாகவும் விளக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் மலாயா பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு உண்டு என்பதை இங்கு நினைவுறுத்த விரும்புவதாக ராமசாமி குறிப்பிட்டார். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.